இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச பொருளா வாங்க. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணை வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்றுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடை போய் தின்றுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எந்த பயனும் இல்ல. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. சொல்றதுதான் செஞ்சிருவாங்களா? வைத்தியரையா, இனிமே நான் பொழைக்க மாட்டேன். அத நீ சொல்லாத, நான் சொல்லணும். சரி சொல்லியா? அம்மா, இனிமே ஒரு பொழைக்க மாட்டாரம்மா. நீ என்னைக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கு அது தெரிஞ்சு வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனையை பண்ணுங்கடா கண்ணு. என்னத்த சொல்றதுன்னு தெரியலடா கண்ணு. கண்ணு கண்ணு டே. அப்படியே சரி, யார சொல்லு இருங்க. எங்க அப்புறம் நீங்க இந்தியாவை காக்க என்னத்த பண்ணி போறீங்க? வேற எங்கயாச்சும் உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.